உங்கள் எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிச்சயமாய் செய்வார். நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நம்மளுக்கென்று சம்பாதித்ததை நம்ம விட்டு கொடுக்காமல் ஒரு பெரிய நோக்கம் என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதை எடுத்து காட்டுறதுக்காக தான் இந்த 100 நாள் நம்ம தேவனுடைய வார்த்தையில் மெடிடேட் பண்ணுறோம். அவருடைய நேரத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் நேரத்தை கொடுத்துட்டு, நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க் இருக்காது, ஃபேத்ஃபுல் ஒர்க்காக இருக்கும். பாருங்கள், கஷ்டப்பட்டு போராடி அடையிறதை விட இது வார்த்தையை கேட்டுட்டு அந்த வார்த்தையை நம்ம நம்பி விசுவாசித்து அது நாவில் நம்ம வாயில் பேசும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நிச்சயமாக உண்டாகுது. அந்த நாட்களை நோக்கி தான் நம்ம எல்லாரும் ஓடின்னு இருக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு மாற்றங்களை, ஒரு சேஞ்சை, அவர் மேலே வச்சிருக்கிற, அவர் எப்பவுமே கோபமாக இருக்கிறார் இல்லை, கோபம் தணிஞ்சிச்சு. யார் மேலே தணிஞ்சிச்சு? இயேசு கிறிஸ்து மேலே முழுமையாய் அந்த கோபங்கள் தணிஞ்சு போனது. அவருடைய கோபம், பிதாவாகிய தேவன் கோபமாக இருந்தார் நம்மளுடைய பாவத்து நிமித்தம். ஆனால் அந்த பாவத்தை எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்காக தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. பாருங்க, டியூட்ரானமியில் சொல்லப்படுகிற வாக்குத்தத்தங்களாக இருக்கட்டும், பைபிளில் சொல்லப்படுகிற வாக்குத்தத்தங்களாக இருக்கட்டும், ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தங்கள் இருக்குது, நம்மளுக்கான ஆசீர்வாதங்கள் இருக்குது. நீ இப்படி தான் இருக்குவ, நீ கீழ் படைஞ்சினா இப்படி இருப்பேன்ற அந்த வாக்குத்தத்தங்கள், அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அது எல்லாமே இன்னைக்கு யாருக்குள்ளே இருக்குன்னா கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம அதை அடையணும் அப்படின்னாக்கா, நம்ம இப்போ நான் எடுக்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பணும். ரோமர் 5:19 சொல்லுது, ரோமன்ஸ் சாப்டர் 5:19, For as by one man's disobedience many were made sinners, so also by one man's obedience many will be made righteous. இங்க பாருங்க, முதலாவது ஆதாம் பாவம் செய்தது நிமித்தமா, அவன் கீழ்ப்படியாம போனது நிமித்தமா நம்ம எல்லாருமே பாவிகள் என்று எண்ணப்பட்டோம். அல்லேலூயா. இப்போ நீங்க செஞ்ச பாவத்தினால நீங்க பாவி இல்லை, நீங்க பாவமே செய்யலனாலும் பாவி தான். அது யாருடைய பாவத்தினாலனா, ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமா நம்ம எல்லாருமே பாவியா இருக்கிறோம். பைபிள் சொல்லுது, For by one man's disobedience many were made sinners. பாவம் ஆக்கப்பட்டிருக்கிறான், பாவிகளை ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. எதனால? ஆதாம் செய்த பாவத்தினால நம்ம எல்லாருமே பாவிகளாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். So also, அது மாதிரி தான், by one man's disobedience many will be so also by one man's obedience many will be made righteous. அப்படிதான், எப்படி ஆதாம் பாவம் செஞ்சு நம்ம எல்லாரையும் பாவியாய் ஆக்குனானோ, ஒருவர் இயேசு, இரண்டாவது ஆதாமாக இயேசு நீதியை செஞ்சு நம்ம எல்லாருமே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோமா. அல்லேலூயா. பாருங்க, so also by one man's disobedience many will be made righteous. அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருமே இன்றைக்கு பாவிகளா இல்லை. ஏன்னா எப்போ நம்ம பாவியாக இருக்கிறோம்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் தான் நம்ம பாவி. இயேசுடைய நாமத்திலேயே நம்மளுக்கு மன்னிப்பு உண்டு. பாருங்க, அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறாராம். அவர் பேரை உச்சரித்தாலே நம்மளுக்கு மன்னிப்பு. இன்னைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம என்னவா இருக்கிறோம்னா, பாவியாவே இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, இயேசுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்குமா. அப்போ சுத்திகரிக்கப்பட்டவர்களா நம்ம இருக்கிறோம். நம்ம முன்னாடி பார்த்தோம், பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம், என்றென்றைக்கும் பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஃபார் டியூட்ரானமியில் 28 சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களை நம்ம அடையணும்னா இது நம்மளுக்கு தெரியணும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து இன்னைக்கு என்னன்னா, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தாரா, செய்து முடிக்க வந்தாரா? நியாயப்பிரமாணத்தில் எல்லாத்தையும் கரம் பிடிச்சாரா, செய்து முடிச்சாரா? அதுக்கு வேண்டியது எல்லாத்தையும் அவர் செய்து முடிச்சாரானாக்கா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:17-18 சொல்றாரு, Do not think that I came to destroy the law or the prophets. I did not come to destroy but to fulfill. நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசி மூலியமா எழுதப்பட்ட ஆகமங்களையும் அவர் அழிக்கிறதுக்காக வரலையா.
அல்லேலூயா. அவர் அழிக்க வரல. நியாயப்பிரமாணம் கெட்டதுன்னு நாங்களும் சொல்லல. அந்த நியாயப்பிரமாணம் நம்மள ரட்சிக்க முடியாது, குற்றவாளியா ஆக்க முடியும். அல்லேலூயா. இப்போ அதுதான் பைபிள் சொல்லுது. இயேசு சொல்றார், என்ன சொல்றாருன்னா, எல்லாம் நீ நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்த அப்படின்ற மாதிரி நினைச்சுன்னு இருக்கிறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, இல்ல நீ நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரல, செய்து முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். அப்ப நியாயப்பிரமாணத்தை இயேசு செய்து முடிச்சாரானாக்கா அதுக்கும் பார்க்க போறோம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் பாருங்க, ஒருவர் கீழ்ப்படிதல்னால நம்ம எல்லாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாம் ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டு கீழ்ப்படியாம போனா, ஆனா இயேசு நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட எல்லா விதமான பிரமாணங்களையும் இயேசு அழிச்சு கிழிச்சு போறது அதெல்லாம் இல்லை சொல்றதுக்கு வரல. அதெல்லாம் உனக்காக எனக்காக செய்து முடிக்கிறதுக்காக வந்தார் மனுஷனாய். அல்லேலூயா. அவர் அழிக்க வரல, செய்து முடிக்கிறதுக்கு வந்திருக்கிறார். அப்போ செய்து முடிச்சாரானாக்கா ஜான் சாப்டர் 8:46 சொல்லுது, which of you convicts me of sin? உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்கிறார். நீங்க யாருன்னா என்னை குற்றப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசுவை குற்றப்படுத்துறதுக்கு அங்கே யாருமே இல்லை. ஆமா நீ இந்த தப்பு பண்ண, ஆமா நீ இந்த பாவம் செஞ்ச, ஆமா நீ அந்த பாவம் செஞ்சன்னு இல்லை. பாருங்க, ஒருத்தன் குற்றவாளியா எண்ணப்பட்டுட்டு பெறுவதான், இவன் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டு தான் ஜெயிலில் போட்டு தண்டனையை கொடுப்பாங்க, இல்லை தூக்க தண்டனையை கொடுப்பாங்க குற்றவாளின்னு இருக்கும் பொழுது. ஆனால் இயேசு அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் என்ன குற்றம் பண்ணாருன்னு தேடின்னு இருக்கிறாங்க, கிடைக்கல. ஏரோது தேடுறாரு, கிடைக்கல. யார் தேடினாலும் கிடைக்கல. இவர் இடத்துல ஒரு பாவத்தையே நான் பார்க்கலையே, இவர் மேலே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி நான் பார்க்கலையே, இவர்கிட்ட இல்லையே அப்படின்றாங்க. அல்லேலூயா. தண்டிக்க விரும்பல, ஏன்னா இவர்கிட்ட ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்ப நினைச்சு பாருங்க, இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் குற்றத்தை தேடுறாங்க. இவர் குற்றத்தையே செய்யாதவர், பாவம் அறியாத அவர், பாவம் செய்யாதவர், பாவம் அவருடைய நாவல அவரிடத்துல பாவம் செஞ்ச மாதிரி ஒன்றுமே பண்ணல. ஏன்னா பைபிளில் அவர் தைரியமாக, இப்போ நீங்களும் நானும் போயிட்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்க முடியுமா? இருக்கிற குற்றத்தை எடுப்போம். நீ என்ன பண்ண, நீ இதெல்லாம் பண்ணன்னு எடுப்போம். இங்கே யாருமே நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களாய் இருக்கிறோம். ஆனால் அவருடைய இலவசமான கிருபையினால, மீட்புனால இன்றைக்கு நாம் நீதிமான்களாக இருக்கிறோன்னு ரோமர் 3 சொல்றார். அல்லேலூயா. அப்போ இயேசு நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, செய்து முடிக்கிறதுக்கு தான் வந்தாரு. நியாயப்பிரமாணத்தை இந்த உலகத்தில் இருக்கும்போது செஞ்சுன்னு இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம் சொல்லுது செஞ்சுன்னு இருந்தாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, உங்கள யார் என்னை குற்றப்படுத்த முடியும், குற்றப்படுத்துங்கன்றார். ஒருத்தனால குற்றப்படுத்த முடியல, ஏன்னா அவர் குற்றம் செய்யலைங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுது, ஜீசஸ் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளை செய்து முடித்தாரா? Jesus fulfilled the law and work. Did Jesus fulfill the law and work அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை செய்து முடிச்சாரானாக்கா லூக் 24:26-27 படிக்க போகிறோம். Ought not the Christ to have suffered these things and to enter into his glory? And beginning of Moses and all the prophets, he expounded to them in all the scripture the things concerning himself. The disciples' eyes opened. ஆமென் சொல்லுங்களேன். நியாயப்பிரமாணம், மோசே எழுதுன நியாயப்பிரமாணம் பாருங்க. மோசையின் the beginning at the Mosesனா, மோசஸ் தான் நியாயப்பிரமாணம். தீர்க்கதரிசி எழுதுந்து எல்லாத்தையுமே ஸ்கிரிப்சர் பை ஸ்கிரிப்சர் எல்லாத்தையுமே இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 1 கூட ஒரு டாட்டை கூட இயேசு விடல. ஏன்னா பைபிள் சொல்லுது, தீர்க்கதரிசி சொன்னதை நிறைவேறணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணாரா, தாகமா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாராம். ஒன்று கூட மிஸ் பண்ணல. மத்தேயு 5:18 நம்ம படிக்கிறோம் பாருங்க. அதுல இருக்குது, for assuredly I say to you till heaven and earth pass away one jot or one little will be no means passed from the law till all is fulfilled.
ஒரே ஒரு நியாய பிரமாணத்தில் ஒரு டாட்டு கூட அழியாதான், அதெல்லாம் நிறைவேற வரைக்கும். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்லவே இல்லை. ஏன்னா பைபிள் கிளியராக சொல்லிச்சு, நியாய பிரமாணத்துக்கு கீழே நம்ம இல்லை, நம்ம கிருபையின் கீழே இருக்கிறோம். எப்படி அப்படின்னாக்கா இதுதான் பாருங்க, இதுதான் மெயின். நியாய பிரமாணம் செய்து முடிஞ்சிச்சு, ஆனால் இன்னும் நியாய பிரமாணம் இருக்குதுன்னு நம்புறவங்களுக்கு அது வேலை செஞ்சுனுங்குது. ஆனால் யார் இயேசுவை நம்புறாங்களோ, இந்த சத்தியத்தை நம்புறாங்களோ, இந்த சத்தியம் சொல்லுது, for assuredly I say to you till heaven and earth pass away. பரலோகமும் பூமியும் அழிஞ்சிடலாம்பா, ஆனால் இதில் இருக்கிற ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன டாட், த கூட, ஒரு THE த, அதில் வர ஒரு டாட், கீழே வைக்கிற அந்த டாட்டு கூட, ஜாட்னா டாட்டு கூட அழியாதான். எப்போ அழியாது, எப்போ இது முடியும் அப்படின்னா அது நிறைவேற்றுற வரைக்கும் இது அழியாதான். இப்போ இது நிறைவேறிட்டு பிறகு இது சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆகமங்களையும், நீதி, எல்லா ப்ராஃபிட்ஸ், தீர்க்கதரிசியோடைய வார்த்தைகளையும் இயேசு கிறிஸ்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறார். நம்மளுக்கு வர வேண்டிய பெனால்ட்டியை எடுத்திருக்கிறார் பாருங்க. என்னோட கூட சேர்ந்து புக் ஆஃப் சாப்டர் ஜீசஸ் ஃபுல்ஃபில் பை ஃபைனல் பெனால்ட்டி. Romans 7:4, therefore my brethren, you also have become died to the law, you are died to the law through the body of Christ, that you may be married to another, to him who was raised from the dead, that we should bear fruit to God. Romans 6:7-8 பாருங்க. Now he who has died has been freed from sin. Now we are freed from sin by, பிகாஸ் அவர் பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். கடைசியா நியாய பிரமாணத்தோடைய முடிவு என்னன்னா, நீ செத்தாதான் உண்டு. அந்த சாவை இயேசு அனுபவிச்சார். பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் செஞ்ச பாவத்துக்கா இல்ல, அவர் நாம் செய்த பாவத்துக்கு, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானாரு. அந்த பாவம் என்ன கொண்டு போய் அவருக்கு எண்டில் விட்டுச்சுன்னா சாவு. அந்த சாவை ரோமர் 6:7 சொல்லு, for he who has died has been freed from sin. Hallelujah. We are freed from sin because he died for us. அவர் நமக்காக மரித்திருக்கிறார். Hallelujah. அப்புறம் 8ஆம் வசனம் சொல்லுது, ரோமர் 6:8, now if we died with Christ, கிறிஸ்துவோடு கூட நம்ம மரிச்சிருக்கிறோம்னா, we believe that we shall also live with him. அவரோடு கூட நம்ம வாழ முடியும். அப்ப அவரோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மளுடைய பாவத்தின் எல்லாத்தையும் அவர் செய்து முடிச்சிருக்கிறாரு. அவரோடு கூட பாவத்துக்கு வேண்டிய தண்டனைகளை அனுபவிச்சிருக்கிறார். ஜட்ஜ்மெண்ட்டை, நியாய தீர்ப்பை ஏற்றிருக்கிறாரு. குற்றத்தை எடுத்திருக்கிறாரு. எல்லாத்தையும் ஏற்று நியாய பிரமாணம், பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்தா, அந்த மரணத்தை செய்து முடிச்சிருக்கிறாரு. இப்போ அந்த மரணத்திலேருந்து, அந்த நியாய பிரமாணத்தினால வருகிற எல்லா சாபத்திலேருந்து கர்த்தர் நம்மளை நீங்களாக்கி ரட்சித்து நமக்காக சாபமாய் ஆசீர்வாதத்தை நம்ம அடையும்படி மரத்தில் அவர் தொங்கப்பட்டார். அப்போ டியூட்ரானமியில சொல்லப்படுகிற எல்லா வாக்கு தத்தங்களும் யாருக்கு சொந்தம்? உனக்கும் எனக்கும் தான் சொந்தம். ஹல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணம் யாருக்கு? உனக்கு இல்லை. ஏன் நான் நியாயப்பிரமாணத்தை செய்யறதுனால ஆசீர்வாதம் இல்லை, எனக்காக ஒருத்தர் நியாயப்பிரமாணத்தை செய்து முடித்திருக்கிறாரு. அந்த முடித்ததை நான் விசுவாசிக்கும் போது நியாயப்பிரமாணத்தை செய்தாதான் வரும்ன்ற ஆசீர்வாதம் கூட நான் செய்தவனா அங்க நிக்கிறேன். ஏன்னா இயேசுவோடு கூட நான் மரித்திருக்கிறேன். இயேசுவோடு கூட வாழ்றது தானே அப்போ உண்மை. அப்ப இயேசுவோடு கூட இப்ப நான் வாழ்றேன்றது அசுத்தமா இல்ல, நீதிமானா இருக்கிறேன். பிதாக்கு முன்பதாய் அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. அவர் ரத்தம் என கழுவி நீதிமானா வைத்திருக்கிறதுனால நீதிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு சொந்தமானது. ஏன்னா ப்ராவர்ப்ஸ் 10ல சொல்லுது, நீதிமானுடைய சிரசின் மேலதான் ஆசீர்வாதம் இருக்குமா, அந்த ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்ட மாட்டாரா? அல்லேலூயா. நீதி ரைட்டா இருக்கிறவன், நீதிமானா இருக்கிறவன் உடைய வீட்டில தான் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்குமா. அல்லேலூயா. அப்போ உன் வீட்டில் இது வரைக்கும் இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் பாருங்க.
நியாயப்பிரமாணம், நம்ம இது கரம் பிடிச்சாதான் அது கரம் பிடிச்சாதான் பிரமாணத்தில் பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் இயேசு செய்து முடிச்சிருக்கிறாருன்னு லூக் 24:26-27 வசனம் சொல்லுது. அப்போ நியாய பிரமாணத்தினால வரவேண்டிய அந்த சாபத்திலேருந்து நம்மளை ரட்சித்துட்டு இருக்கிறாரு. எப்படி? அவர் சாபமாய் ஆனதுனால. அவர் சாபத்தை, உனக்கு எனக்கு வர வேண்டிய சாபம், சாவு, நோய், துன்பம், துயரம், பாடு, துக்கம், வேதனை, நோய், எல்லா விதமான வியாதி, அசிங்கம், அவமானம் எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கினார். ஏன்னா நீ அதை அனுபவிக்க கூடாது. காட் உனக்கு ஒரு பெஸ்ட் லைஃப்பை வச்சிருக்கிறாரு. அப்போ இதெல்லாத்தையும் இயேசு சுமந்துட்டார்னா நான் சுமக்க தேவையால இல்லையானாக்கா இல்லை. கீழ்படிகிறதுனால, கிரியையினால இந்த ஆசீர்வாதத்தை உன்னால என்னால் அடைய முடியாது. இல்லை, நான் கீழ்படிஞ்சு நான் நீதி அடைஞ்சு அப்புறம் தான் ஆசீர்வாதம்னா செத்தா கூட நடக்காது இந்த காலத்தில். அப்போ வாக்குத்தத்தங்களெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நீ ரைட்டாக இருக்கணும். அந்த ரைட்டு, அந்த ரைச்சியஸ்னஸ் உன்னால கிடைக்கல, அவரால் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, கீவேர்ஸ்க்கு போறோம். ரோமர் 5:19 சொல்றாருல, for as by one man's disobedience many were made sinners. நீங்க செஞ்சதுனால sinners இல்ல, நீங்க செஞ்சதுனால பாவி இல்ல, ஆதாம் செஞ்சதுனாலயே நீ பாவியா ஆயிருக்கிறியா. அப்போ பைபிள் சொல்லுது, so also, அப்படிதான், so also by one man's obedience many will be made righteous. ஒருத்தருடைய நீதினால எல்லாருமே நீதிமானாக முடியும். அதை தான் இயேசுவை நம்ம நம்பும் பொழுது. அப்போ இயேசு அழிக்க வரல, செய்து முடிக்க வந்தார், செய்து முடிச்சார். அதுக்கு வேண்டிய சாபத்தையும் சாவையும் ஏற்றுக்கொண்டார். அப்போ அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு, அதனால தான் அவர் கத்துறார் 6வது வார்த்தையா, சிலுவையில் எல்லாம் முடிந்தது, உனக்கு வேண்டிய தண்டனை முடிஞ்சிச்சு, உனக்கு வேண்டிய ஆக்கினை முடிஞ்சிச்சு, உனக்கு வேண்டிய சாபத்தை சுமக்கிறது முடிஞ்சிச்சு, நோயை ஏற்றுக்கொண்ட, அவமானத்தை பட்டேன், கேவலப்பட்டேன், எல்லாத்தையும் அனுபவிச்சாரு. எதற்காக? நீயும் நானும் ஆசீர்வாதமாய் வாழ்றதுக்காக. ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் வாழக்கூடாது, நம்ம ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழணும். ஆதாம் இழந்ததை கர்த்தர், ஏதன்லேருந்து ஆதாம் அந்த நல்ல வாழ்க்கையை அவன் இழந்துட்டான் அவனுடைய பாவத்தினால. இன்னைக்கு நம்ம அவருடைய நீதினால அந்த ஏதன் வாழ்க்கையை வாழ போகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த ஏதன் வாழ்க்கை கர்த்தர் எனக்கு கொடுக்க போறார், என் குடும்பத்தை உயர்த்த போறார்? வெறும் உயர்த்த சாதாரணமாக இல்லைங்க, இந்த உலகத்திலேயே நீங்கள் மேலே இருக்கிற மாதிரி கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். நாளை தினத்தில் அவருடைய விருப்பங்களை நம்ம படிக்க போகிறோம். அவர் நம்மளுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நாளைக்கு நம்முடைய வார்த்தைகள்னால சுதந்திரித்து கொள்ள போகிறோம். நான் நம்புகிறேன் உங்கள் பிரேயர்ஸ் மாறட்டும். இன்றைக்கி நான் கிறிஸ்துக்குள்ளே நீதிமானாக இருக்கிறேன். நான் நீதிமானாக இருக்கிறதுனால என் தலை மேலே ஆசீர்வாதம் இருக்கணும். என் ஆசீர்வாதம் என் தலை மேலே தங்கி இருக்கிறதுனால ஐஸ்வர்யம் வரணும். அதோ வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை, அதோட வேதனையை கூட்ட மாட்டார், அதோ வெறும் ஆசீர்வாதம் வரும். நம்புங்க. நீதிமானுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்குன்னு பைபிள் சொல்லுது. ஸோ டுடே இஸ் யோர் டே. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார், நன்மைகளை உண்டாக்குவார், ஆச்சரியங்களை உண்டாக்குவார், அசாதாரங்களை உண்டாக்குவார், அசைக்கும்படியான காரியங்களை உண்டாக்குவார். நீங்கள் நம்புங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உடைய வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள நியாயப்பிரமாணத்தை நீ அழிக்க வரல, செய்து முடிக்க வந்தீர், செய்து முடித்தீர். நீர் முடித்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். டியூட்டோனமி 28 சொல்லப்படுகிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். சங்கீதம் 23:91 சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். பைபிளில் இருக்கிற ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஈசாக்குடைய ஆசீர்வாதம், யாக்கோப் யோசேப்புடைய ஆசீர்வாதம், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் எல்லாத்தையும் சுதந்திரித்து கொள்ள போகிறோம். நலமும் விசாலமான இடத்தை எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். உங்களுடைய விதையை நீங்கள் விதைங்க.
உங்களுக்கான கர்த்தர் அதுக்கான பலனை உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். உங்களுடைய ஆண்டவர் இந்த வார்த்தையினால நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னு சொன்னா அதை உங்க காணிக்கையினால கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம்.